எல்லோருக்கும் ஒரு புரோஜனம் உண்டாகும்படியுமான சில காரியங்களை குறித்து இந்த இடத்துல நாம் தியானிக்க இருக்கிறோம். இது எல்லா பிள்ளைகளுக்குமே ஒரு புரோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் தொடர்ச்சியாக வேதாகம புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது 1 பேதுரு எழுதிய புஸ்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது தேவன் அதிகமாக உணர்த்தினதை உங்கள் மத்தியிலே நான் வெளிப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் இதை படிக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியம், தெரிந்து கொள்ள வேண்டியது, கிறிஸ்தவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டியதற்கான ஒரு முக்கியமான காரியம் கூட. அல்லேலூயா. 1 Peter book, and you can take chapter 1 to chapter 5. Okay, from chapter 1 to 5 we will go to discuss. Hallelujah. Hallelujah. தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து இன்றைய நாளிலே நம்மளிடத்திலே கண்டிப்பாக பேச வேண்டும் என்றுதான் அடியனுக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவரிடத்துல போய் கேட்கும் பொழுது, ஏன்னா அவர் சிறந்த அறிஞர், ஆனால் எனக்கு அவருடைய பேர் எனக்கு மறந்துருச்சு. நான் சொன்னால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் எல்லா மதத்தை பற்றி நல்லா படித்து தேர்ந்தவர், எல்லா மதத்தினுடைய கோட்பாடுகளை புரிந்து படித்தவர். அவரிடத்துல போய் கிறிஸ்தவத்தை உங்களுக்கு பிடிக்குமா, எல்லா மதத்தை காட்டிலும் உங்களுக்கு எந்த மதம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது, எந்த மதத்தினுடைய கோட்பாடுகள் சட்டங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் தெளிவாக சொன்னார், கிறிஸ்டியன், ஐ லைக் கிறிஸ்டியன் பட் ஐ டோன்ட் லைக் பிலீவர்ஸ். எனக்கு கிறிஸ்தவத்தை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவ மக்களை பிடிக்காது. காந்திஜி, அம்பேத்கர், காந்திஜி சொன்னாரா? வெரி குட், சரி. ஆனால் எனக்கு தெரியல, நான் இதை கேட்டிருக்கிறேன். ஒரு தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எனக்கு கிறிஸ்தவத்தை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவ மக்களை பிடிக்காது. அல்லேலூயா. ஏன் பிடிக்கல கிறிஸ்தவ மக்களை? நான் வாசிக்கும் பொழுது அதுக்கு உண்டான விடை பல சாப்டர்ல இருக்குது. அதில் பேதுரு அழகாக நிருபம் 1 தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏன் 1 பேதுரு அப்படின்னு சொல்றோம்னா, பேதுரு 2 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு 2 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அதில் ஒரு நிருபம் 1 பேதுருன்னு சொல்லுவோம், 2வது நிருபத்தை 2 பேதுருன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ அவர் அந்த நிருபத்தை யாருக்கெல்லாம் எழுதியிருக்கிறார், எந்த சபைகளுக்கு எழுதியிருக்கிறார் அப்படின்னா, 1வது அதிகாரம் 1வது வசனம் தெளிவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில், அல்லேலூயா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சபைகளுக்கு அவர் ஒரு கடிதமாக நிருபமாக எழுதி, நீங்கள் இப்படி தான் வாழணும், கிறிஸ்தவத்த பிள்ளைகளே நீங்கள் இப்படி தான் இருக்கணும், குடும்பத்தில் இப்படி தான் இருக்கணும், சபைகளில் இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் உன்னைய கிறிஸ்தவன்னு நினைப்பாங்க அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. So many people following read out the verses, Bible words, but they unable to follow what they read out. Why they are not following? Coming in future you have to follow thoroughly. That is only we want to discuss. Hallelujah. Hallelujah. அப்ப தெளிவாக பேதுருவானவர் எல்லா பிள்ளைகளுக்குமாக, நாட் ஓன்லி இந்த சபைகளுக்கு மட்டும் அவர் எழுதலை, படித்திருக்கு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாருக்குமாக இதை தெளிவுபடுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. வெளியில பார்க்கும் பொழுது நமக்குன்னு ஒரு பிராண்ட் நம்மளை பார்க்குறாங்க. நீ கடைக்கு போனோம்னா ஆப்பிள் ஃபோன் இருக்குது, சாம்சங் ஃபோன் இருக்குது. ஆப்பிள் ஃபோன் ஒருவேளை ரேட் அதிகமாக இருந்தாலும் மக்கள் எதை பிரயாசப்படுறாங்க? ஆப்பிள் ஃபோனை தான் பிரயாசப்படுறாங்க வாங்குறதுக்கு. ஏன் அப்படின்னாக்கா அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சில பேர் ஆப்பிள்னாவே நமக்கு கௌரவம் இருக்குது அப்படின்னு சொல்லி கௌரவத்துக்காக வாங்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் சிரிக்கிறீங்க? சாரி, புகழ் பிரதர் வாங்கிக்கிறது இப்போதான் தெரியுது, அதனால் அவர் தவறுதலாக நினைக்க வேணாம். இல்லை, நான் காமனாக சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்போ ஆப்பிள் பிராண்டுனா அதுக்குன்னு ஒரு அப்பரேட்டஸ் இருக்குது. அல்லேலூயா. அதுக்குன்னு ஒரு குணநலன்கள் இருக்குது. நம்ம ஆப்பிள் ஃபோனை பார்க்கும் பொழுது அது இப்படி தான் இருக்குன்னு சொல்லி வாங்குகிறோம். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் ஹேங் ஆகிடக்கூடாது. அல்லேலூயா.
அவன் வந்து கேரண்டி கொடுக்குறான், இது ஹேங் ஆகாது அப்படின்னு சொல்லி. இல்லையா, இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கேரண்டி கொடுக்குறோம். ஆனால் அதுதான் அப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும். ஆனால் ஆன் பண்ண உடனே சுவிட்ச் ஆஃப் ஆகிடக்கூடாது. இல்லையா, ஆன் பண்ண உடனே நம்ம கூகுளில் டைப் பண்ணால் ஃபேஸ்புக்கு போகக்கூடாது. இப்படிலாம் இல்லாமல் இருந்தால் தான் அது வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதே போல் மக்களில் கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படின்னா இங்கேருந்து தூரத்தில் நம்மளை பார்க்கலாம், அவங்க போய் சொல்ல மாட்டாங்க. அவங்க தேவனுக்கு பயப்படுறவங்களாச்சு. விளையாடுறவன் போய் சொல்ல மாட்டான். இல்லையா அப்படின்னு ஒரு பழமொழி ஓடிக்கிட்டு இருக்குது. அதே போல் கிறிஸ்தவன் போய் சொல்ல மாட்டான். அப்போ நம்மளை இப்போ 4-5 பேர் நம்மளை விசாரிக்கும் பொழுது 2 பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க, 2 குற்றவாளிகள். அதில் ஒருத்தர் கிறிஸ்டியன், இன்னொருத்தவங்க தான் வேறு ஒரு ரிலீஜனாக வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக அவன் பார்க்கும் பொழுது இவங்க பைபிள் படிக்கிறவங்க கண்டிப்பாக போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறவங்க அவங்க மேலே ஒரு பிராண்ட் வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. அந்த பிராண்டு தான் இந்த உலகத்தில் இன்னமும் நம்மளை வந்து நிலைநிறுத்திட்டு இருக்குது. ஆனால் சில தருணத்தில் பல விசுவாசிகள் அந்த பிராண்டை இல்லாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால தான் சில லீடர்ஸு சில பேர் இன்னும் கிறிஸ்தவத்துக்குள்ளே வராமல் இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவ கொள்கைகள் கிறிஸ்தவ கோட்பாடுகள் பிடிச்சிருக்குது, ஆனால் அந்த கிறிஸ்தவர்களை பிடிக்கவில்லை. காரணம் என்னன்னா அந்த கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அல்லேலூயா. அதை யாரும் வழிமுறைக்கு நடத்துகிறது இல்லை. அப்போ பேதுரு என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவங்க பைபிளை படிக்கலனாலும் பரவாயில்ல, நீ வாழ்ற வாழ்க்கையை வச்சு அவன் கிறிஸ்தவத்துக்குள்ள ஒடியாரணும். அல்லேலூயா. நீ வாழ்ற வாழ்க்கையை வச்சு அவன் கிறிஸ்தவத்துக்குள்ள ஒடியாரணும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவத்தை ஓடுறாங்க. ஏன்னா நம்மளே வேதனையோடு நாமளே வந்து சில இடத்துல இந்த இடத்துக்கு போனால் நம்ம நல்ல மனுஷனாக மாறணும்னு சொல்லி உள்ளே வரோம். ஆனால் இங்கே பார்த்தா பெரிய குப்பைகள்லாம் இருக்குது. அவன் குப்பையெல்லாம் காலியாகணும் பரிசுத்தமாகணும் சொல்லி இங்கே வரான். இங்கே பார்த்தா இன்னும் நிறைய குப்பைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பிச்சுக்கிட்டு ஓடக்கூடியதான சூழல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நடக்கிறது. அல்லேலூயா. அப்படி தான் இருக்கக்கூடாது. நான் வாசிப்போம் 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். சீக்கிரமாக முடிக்கலாம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. புறஜாதி பிள்ளைகள் அப்படின்னாக்க இன்னும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். சில பேர் கிறிஸ்தவத்துக்குள்ளே போகலாமா, அவங்க சர்ச்சுக்கு போகலாமா, ஏற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லி டவுட்டில் இருக்கக்கூடியதான மக்கள் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்டலாம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரொம்ப நாகரிகமாக, ரொம்ப நல்லடக்கமாக, ரொம்ப நற்குணத்தோட அவங்களிடத்துல பழகணும், மென்மையாக பழகணும், அன்போடு பழகணும். அல்லேலூயா. சந்தோஷமாக சமாதானத்தோடு பேசணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்டிப்பாக சர்ச்சுக்கு வருவாங்க. நீ ஏகப்பட்ட பிரச்சனையை வச்சுக்கிட்டு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு அவங்களிடத்துல வேறு விதமாக பழகிட்டு சர்ச்சுக்கு வாங்கன்னா வரமாட்டான், ஓடிடுவான். அல்லேலூயா. அப்போ தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, புறஜாதி பிள்ளைகள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு போதிக்கிறேன். நீ நல்ல நடத்தையா, நல்ல பிள்ளையா நீங்கள் அவங்களுக்கு நடந்துக்கங்க. அப்போ அவங்க வந்து பைபிளே படிக்க வேண்டாம், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை வச்சு அவங்க கிறிஸ்தவத்துக்குள்ளாக வருவார்கள் என்று தெளிவாக சொல்லுகிறார். அப்போ எந்தெந்த காரியம்லாம் நம்ம நடக்கணும், எப்படியெல்லாம் நம்ம நடக்கணும், ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய சில காரியங்களை அப்புறப்படுத்தணும். கிறிஸ்தவ பிள்ளையா நீங்கள் ஏற்றுட்டீங்கன்னா உள்ளே வந்துட்டீங்கன்னாவே சில ஜென்ம காரியங்களும் ஒன்று இருக்கும், ஜென்ம பாவங்கள்னு ஒன்று இருக்கும், ஜென்ம சுபாவங்கள்னு ஒன்று இருக்கும். அதை எல்லாவற்றையும் துரத்தி ஒரு இடத்துல வச்சிடணும். புது மனுஷனாக சிருஷ்டிக்கணும். இல்லையா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலே நீ புது மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்டு விட்டாய். அப்போ என்ன அர்த்தம், ஒரு ரொம்ப பரிசுத்தமான வாழ்க்கைக்கு உள்ளே வந்துட்டு அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம கிறிஸ்தவம் அப்படின்னாவே நான் பரிசுத்தவனாய் மாறிவிட்டேன். இல்லையா? அப்போ நான் மற்றவங்க என்னை பார்க்கும் பொழுது என்னை ஒரு பிராண்டாக அவங்க பார்க்கணும், என்னை ஒரு பிராண்டாக பார்க்கணும்னு சொல்லி நமக்குள்ளே நம்மளிடம் இருக்கக்கூடிய சில ஜென்ம விஷயங்களை கலட்டி தூக்கி போட வேண்டும். வாசிப்போம் 2வது
வசனத்தை எடுத்து வாசிப்போம். அதே அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். சகல துர்குணத்தையும் எல்லாரும் வாசித்து பாருங்க, எல்லாரும் கவனிங்க, ஒரு ஆள் மட்டும் வாசிங்க. சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுகளையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். அல்லேலூயா. உங்க வாஞ்சியா, உங்க ஆசை, உங்க விருப்பம் எல்லாமே எது மேல இருக்கணும்னா, நீ புது குழந்தையா, ஒரு புது குழந்தையா இருந்தா அந்த குழந்தையோட மனசு எப்படி இருக்குமோ, அல்லேலூயா, அந்த குழந்தையோட மனசு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்க மாறணும். அப்ப சில ஜென்ம பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க தூக்கி போட்டுருங்க. அது என்ன பழக்கம்னா துர்குணம். அல்லேலூயா, துர்குணம். சில நேரத்தில் பொய் சொல்லுவாங்க, சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, கோபம் அதிகமாக வரும். நீங்கள் போய், அதாவது நம்ம போய் அவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணாக்க கொஞ்சம் மனசு கொஞ்சம் சாந்தமாக இருக்கும். இவனே வேதனையோடு வருவான். அவன் லாக் பண்ணும்போது போயிட்டு நாளைக்கு வாயா, எப்போ பார்த்தாலும் ஒரு தொல்லையாக இருக்கு அப்படிமா சில கிறிஸ்தவ பிள்ளைங்க. இல்லையா, ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. இல்லைனா அவங்க மனைவிட்ட சொல்லு, நான் இல்லை நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லு அப்படிம்பாங்க. இதெல்லாம் துர்குணம். சில கெட்ட எண்ணங்கள், இல்லையா, சில கெட்ட எண்ணங்கள் வாரம் அதை தான் நம்ம வந்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். இந்த சில குணநலன்கள் இன்னும் மாறாமல் இருக்குது அப்படின்னாக்க உண்மையிலே இன்னும் நம்ம கிறிஸ்தவர்கள்லாம் மாறலை. டெய்லி நம்ம வந்துக்கிட்டு வாரம் வந்துக்கிட்டு போயிட்டு மாறும். கபட நாவு, ஒன்று சொல்லிட்டு வேற விதமாக நடந்துக்கிறது. இல்லையா, சொல்லிட்டு நான் சொல்லலை அப்படின்னு சொல்றது, அடித்து பேசுறது, சத்தியமாக நான் சொல்லவே இல்லைம்மா. இல்லையா, ஆனால் உங்களை பார்த்தோன்னா அவங்க விசுவாசி, அதாவது ஒரு கிறிஸ்தவம்னா என்னன்னா நல்லா கவனிச்சுக்கணும். கிறிஸ்தவ பிள்ளை அவன் உண்மையாக இருக்கிறான் அப்படின்னாக்க ஏதோ ஒரு இடத்துல ஆதங்கத்தில் போய் சொல்லிடணும். ஆனால் பொய் சொல்லிட்டதை நான் பொய் சொல்லவே இல்லைன்னு சொல்லி அடித்து பேசுகிறாங்க பாருங்க, அது கிறிஸ்தவம் இல்லை. நான் சொன்னது பொய்யா சொல்லிட்டேன் பிரதர், ஏன்னா அந்த இடத்துல நீங்களும் தப்பிக்கணும் நானும் தப்பிக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லிட்டேன், ஆனால் நான் சொன்னது பொய், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க பாருங்க, அது கிறிஸ்தவம். இல்லையா, சொன்ன பொய்யை நான் சொல்லவே இல்லை என்று கடைசி வரையிலும் அந்த பொய்யை காப்பாற்றுவதற்காக அப்படியே ஓடுறது வந்து என்னவா இருக்குது, அது கிறிஸ்தவம் இல்லை. நான் பொய் சொல்லிவிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கொள்றது பாருங்க, அதுதான் கிறிஸ்தவம். இல்லையா, இஃப் யூ ஆர் பிஹேவ் ஆல்வேஸ் டெல்லிங் லை, யூ ஆர் நாட் கிறிஸ்டியன். Suppose if you are telling lie also, sometimes in the based on your situation you have to accept, yes, I did the mistake, I told lie, yes, I accepted. That is Christian. Hallelujah, hallelujah. You have to accept what you did the mistake in front of everybody. Maybe you did the mistake, yes, based on your bad experience, based on your the bad situation, you sometimes you told lie. But if anybody will ask, brother, again I am asking you, last time you told a lie, truly you have to tell. That means you will accept, yes, I told a lie, I accepted. Hereafter I won't do. If you accept, then you are the Christian. Hallelujah. அப்ப இதுதான் உங்களுடைய குணத்தை மாற்றுவது. நீ தொடர்ச்சியாய் உங்களுடைய துர்குணத்தை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் கிறிஸ்தவத்துக்குள்ள வரணும். அதான் பேதுரு தெளிவாக சொல்றாரு எல்லா சபைக்கும், விசுவாசியா நீ உள்ளுக்கு நுழைஞ்சிட்டனா உன்னை வெளியில இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது நீ உண்மையும் உத்தமமா உன்னுடைய சில கேரக்டர்லாம் மாறிடுச்சு அப்படின்ட்டு நீ வாழ்ந்த வாழ்க்கையில தெரியணும். ஹல்லேலூயா. முன்னாடி பொய் சொல்லிட்டு இருந்தான், இன்னைக்கு சபைக்கு போறான், பொய் சொல்லாம இருக்கிறான், உண்மையா இருக்கு. முன்னாடி ஊதாரியா இருந்தான், ஹல்லேலூயா, முன்னாடி ஊதாரியா இருந்தா சபைக்கு போனதுனால இப்ப பொறுப்பா இருக்கிறான். அப்ப அவனுடைய மனசை மாற்றும். ஐயோ, அந்த இடத்துல போனா பொறுப்பா மாறுறாங்க, குடும்பம் எல்லாம் நல்லா சந்தோஷமா சமாதானமா இருக்குது. அப்ப அந்த இடத்துக்கு போனா ஏதோ ஒரு ரெசிபி கிடைக்குது, சமாதானம் வருது அப்படின்னு சொல்லி வெளியில இருக்கிறவங்க வரணும். இல்லையா? ஆனா அதுவும் இல்லாம இன்னும் தொடர்ச்சியா அதே கேரக்டர், சேம் குணநலன்கள், சேம் குணாதிசயம் இன்னும் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்குதுனாக்க அது உண்மையான கிறிஸ்தவம் இல்லை. இல்லையா? மீண்டுமாய் வாசிப்போம். 17வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீங்க எப்படி இருக்கணும், நீங்க எப்படி இருக்கணும்? எல்லாரிடத்திலையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள்.
அதுக்கு அடுத்த வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எஜமானனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இல்லையா? அப்போ நீங்கள் எப்படி வாழக்கூடாது, எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறத முன்னாடி பார்த்தோம். உன்னுடைய துர்குணம், கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுருங்க. யார் மேலேயும் பொறாமப்படாதீங்க. ஒருத்தன் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னாக்க, ஒருவேளை அவனை பார்த்து அவன் ஏதோ மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னாக்கா, அவனுக்கு ஏதோ இன்னொரு விதமான டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட் என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஓட ஆரம்பிங்க. இல்லையா? அவனும் ஓடணும், நானும் ஓடணும். அவனும் வளரணும், நானும் வளரணும். நான் ஏன் வளரல அப்படின்னு நினைக்கிறது தான் போட்டி. இல்லையா? அவன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறானே, வளர்ந்துக்கிட்டே இருக்க, ஏதாவது ஒரு இடத்துல சத்தக்கூடாது அப்படின்னு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் இன்னும் இருக்கிறாங்க. இல்லையா? பொறாமை எலும்புருக்கி, பொறாமை பண்ணால் மிகப்பெரிய கொடூர பாதாளத்தை தள்ளப்படுவேன் அப்படின்னா வேதாந்தத்தை நிறைய படிச்சிருந்தும் பொறாமையிலே இருந்துட்டு இருக்கிறோம். இல்லையா? அதுதான் வேணாம் அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் வேண்டாம். அப்போ எது வேண்டும்? எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். இல்லையா? எல்லாருக்கும் மரியாதை செலுத்து. இன்னைக்கு எத்தனையோ பேர் இடத்துல சர்ச்சில் வரும்போது நம்ம அணிகிற ட்ரெஸ்ஸை பார்த்து பேசக்கூடிய விசுவாசிகள் நிறைய பேர். இல்லையா? தமிழில் பேசுகிறானா இங்கிலீஷில் நல்ல இங்கிலீஷ் பேசுகிறான், அவன் கூட ஓடுவான். இல்லையா? லாங்குவேஜை பார்க்குறது, அப்பியரன்ஸை பார்க்குறது, அறிவை பார்க்குறது, வேலையில் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, ரொம்ப தாழ்மையாக இருக்கிறவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது. இப்படி பார்க்காதீங்க. கனம் பண்ண, எல்லோரையும் கனம் பண்ண தெளிவாக சொல்லியிருக்கிறத மீண்டுமா வாசிங்க. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், அதுதான் சொல்லியிருக்குது. பீட்டர் சொல்றாரு, நீ எல்லாருமே கனம் பண்ணு, சின்னவனையும் பார்க்காத, பெரியவனும் பார்க்காத, ஏற்றத்தாழ்வு எந்த இடத்தையும் பார்க்காத. நீ ஏற்றத்தாழ்வு பார்த்துட்டாவே அது உண்மையான கிறிஸ்தவன் இல்லை. இல்லையா? சில பேர்த்துக்கு ஸ்தோத்திரம் நல்லா கீழே போகும், சில பேர்த்துக்கு ஸ்தோத்திரம் கையே வராது ஸ்தோத்திரம். இல்லையா? இதுதான் வேண்டாம். ஆளை பார்த்து எடை போடாதே. நல்ல உடை அணிந்தவனுக்கு அதிகமாக தள்ளக்கூடியது, அப்படியெல்லாம் இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரொம்ப ரொம்ப பொருளாதாரத்திலையும் உடல் அளவிலையும் ட்ரெஸ்ஸு ஆடை அளவிலையும் ரொம்ப குறைந்ததாக இருக்கிறவங்களிடத்த இன்னும் ரொம்ப அதிகமாக கீழே குடிங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இல்லையா? அதுதான் கிறிஸ்தவம். யார் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அதிகமாக கனம் பண்ணி பாருங்க, நீங்கள் அதிகமான கனத்தை பெறுவீங்க. இல்லையா? இதுதான் கிறிஸ்தவம். அதனால முதல் கட்டளையே சொல்றாங்க, நீ எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ எப்படி வாழணுமா? எல்லாரிடத்திலையும் கனம் பண்ணு, யாரையும் விடாத, எல்லாரையும் நேசி, எல்லாரிடத்திலையும் மரியாதை கொடு, எல்லாரையும் மரியாதையோட பாரு. இல்லையா? சில பேர் பாவம் செஞ்சிருப்பான், குடிகாரனா இருப்பான், சில பேர் போதை வசூல் அடிமையா இருப்பாங்க, சில பேர் தப்பான ஒரு பாதையில் போயிருப்பாங்க, கணவனுக்கு தெரியாம மனைவியோ, மனைவிக்கு தெரியாம கணவனோ மாறி போயிருப்பாங்க. இப்படி தவறுறவங்கள வேற விதமா பார்க்கறது, பரிசுத்தமா இருக்கிறவங்கள வேற விதமா பார்க்கறது. இப்படி பார்க்காதீங்க. இன்ஃபேக்ட் நீங்க பரிசுத்தமா இருக்கிறவங்கள்ட்ட பழகிறதை காட்டிலும் பாவம் செய்து இருக்கிறவங்கள்ட்ட அதிகமாக பழகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதுதான் ஒரு முன்மாதிரி ஏற்படுத்தினார். இல்லையா? யாராவது ஒரு ஆள் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறான், அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டதே இல்லை. எல்லா இடத்துலையும் பாருங்க, பேதர் வீட்டில் போய் சாப்பிட்டுருக்கிறாரு, சகை வீட்டில் போய் சாப்பிட்டுருக்கிறாரு. இல்லையா? ஒரு விபச்சார இடத்துல அதிகமாக பேசியிருக்கிறாரு, அதிகமாக ஒரு இடத்துல ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கிறாரு, அதிகமாக அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோன்னா அவரே சொல்லியிருக்கிறாரு, நல்லா இருக்கிறவன்ட்ட நான் போய் பேசுறதுக்கு எதுக்காக நான் வந்தேன்? அதான் கேட்குறாரு. இல்லையா? நான் பிணியாளிக்கு தான் நான் மருத்துவராக வந்திருக்கிறேன், நல்லா இருக்கிறவனுக்கு நான் மருத்துவராக வரவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? அப்போ நீ யாரிடத்துல அதிகமாக உறவு கொண்டு, அதிகமாக பேசி, அதிகமாக அன்பை நீங்கள் யாரிடத்துல பகிர்ந்துக்கணும்னா, பாவம் அதிகமாக செஞ்சுட்டு இருக்கிறான் பாருங்க, அவரிடத்துல அதிகமாக போய் நேசிங்க, அதிகமாக பேசுங்க, அவரிடத்துல உறவாடுங்க, உங்களுடைய அன்பை அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக அவன் மனசு மாறும். நீ தப்பு பண்ணிட்ட, நீ பாவம் செஞ்சுட்டு இருக்கிற, நீ அசிங்க பிடிச்சவன், நீ அதே பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறவன்னு சொல்லிட்டு இருந்தா அது கிறிஸ்தவமே இல்லை. இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த முன்மாதிரியை நம்ம மத்தியில் ஏற்படுத்தல. எல்லா இடத்துலையும் புதிய ஏற்பாடுல படிச்சு பாருங்க, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா, பாவம் எவன் செஞ்சான் அவன்கிட்ட அதிகமாக பேசுறாரு, நரகத்தில் இருக்கிறவன்ட்ட அதிகமாக பேசுறாரு. இல்லையா? இதுதான் கிறிஸ்தவம். ஆளுக்கு ஏற்றது மாதிரி நடந்து கொள்ளாதீங்க, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அதே போல சகோதரரிடத்திலும் அன்பு கூறுங்கள், எல்லாரிடத்திலையும் அன்பு கூறுங்க, எல்லாரையும் அன்பா பாருங்க, எல்லாரையும் அன்பா பேசுங்க. மூன்றாவது காரியம், தேவனுக்கு பயந்துருங்க. அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சில நேரத்தில் தேவனுக்கு பயப்படாததுனால தான் சில இடத்துல அசட்டு தைரியத்தினால பாவத்தில் விடுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுக்கு பயப்பட்ட பிள்ளைகள் ஒரு காலத்தில் ஒரு இடத்துலையும் கீழே சரிஞ்சதே இல்லை. பிசாசானவன் எப்படி சோதிப்பான்? உனக்கு நல்ல வறுமையை கொடுப்பான், நல்ல வேலை கொடுத்துறத மறுபடியும் அந்த வேலையை எடுப்பான், உனக்கு என்ன நல்லா அவமானத்தை ஏற்படுத்துமோ எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த சூழலிலையும்
ஆண்டவருக்கு பயப்படாம சில தப்பான செயலில் போறது தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமை. இல்லையா? அப்ப எல்லோரிடத்திலையும் கனம் பண்ணணும், எல்லாரையும் கனம் பண்ணணும், எல்லா சகோதரரிடத்திலையும் அன்பு கூறணும். ரொம்ப முக்கியம், அன்பு கூறணும். மூன்றாவது காரியம், நீ தேவனுக்கு பயந்து இருக்கணும். இல்லையா? அதே போல நீ ஒரு இடத்துக்கு நீ போயிட்டனா, கம்பெனியோட பாலிசி, யூ ஹாவ் டு ரிப்போர்ட் டு யுவர் சூப்பர்வைசர், மீன்ஸ் யூ ஹாவ் டு ஒபே சூப்பர்வைசர். இல்லையா? You have to obey whatever the supervisor given the instruction, you have to obey the instruction. எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்னா நீ கீழ்ப்படிந்து தான் இருக்கணும், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போதான் உன்னுடைய வேலையில நீ சரியாக காத்திருக்க முடியும். இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்தோம்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு கப்பலில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு உயர்வுமே இருக்காது. அல்லேலூயா. எல்லாரிடத்திலையும் என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்துல நீங்கள் கண்டிப்பாக கீழ்ப்படிந்து, ஒரு காலத்தில் நீங்கள் தள்ளப்படுறதே மாட்டீங்க. உங்களை ஏதாவது ஒரு இடத்துல உங்களை யூஸ் பண்ணுவாங்க, நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுவாங்க. இல்லையா? இதெல்லாம் தேவனுடைய கட்டளை, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இதுதான் கிறிஸ்டியானினுடைய பிராண்டு. இல்லையா? இந்த பிராண்டை வந்து நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே வச்சிருக்கணும். நம்மளை பார்க்கும் போதே நினைக்கணும், நம்ம முகத்தை பார்க்கும் போதே அவனுக்கு கொஞ்சம் அமைதி உண்டாகும். நம்ம முகத்தை பார்த்தோன்னா நமக்கு பயம் உருவாகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம முகத்தை பார்த்தோன்னா நமக்கு பயம் வந்துடக்கூடாது. முகத்தை பார்த்தோன்னா ஒரு வகையான ஒரு மன அமைதியும் ஒரு சந்தோஷமும், ஒரு அவரிடத்துல பேசணும்னு நமக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வோடு வரணும். எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விடுறது. சில பேர்த்துல பார்த்தோன்னா ரொம்ப எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரியாக பாரபட்சமாக நடத்துவாங்க, ஒரு மாதிரியாக இழிவாக நடத்துவாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தை அதிகமாக போதிப்பாங்க, கிறிஸ்தவத்தில் அதிகமாக இருப்பாங்க. இதுதான் வேண்டாம் அப்படிங்கிறது. இல்லையா? நீ படிப்பதை காட்டிலும் நடைமுறையில் நீ வாழ்றதை தான் உண்மையான காரியம். இல்லையா? அதை தான் 1 பேதுரு தெளிவாக சொல்லுகிறார். அதே போல வாசிப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம், 1 பேதுரு புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லாருமே சொல்றதான். அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிறேன், என் மனைவி போனதுக்கப்புறம் நீ இதை எனக்கு தான் சொன்ன அப்படிம்பாங்க. அல்லேலூயா. ஏம்மா நீ மட்டும் இல்லைம்மா, எத்தனையோ பெண்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக கீழ்ப்படிந்தே ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். புருஷன் வந்து நல்ல ஒரு குணநலன்களாக இருக்கிறார், எல்லா விதத்திலையும் சரியாக குடும்பத்தை பராமரித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னாக்க எல்லா சூழல்களிலும் நீ வந்து கண்டிப்பாக புருஷனுக்கு இருக்கவே வேண்டும். இது தேவனுடைய தலையாய கட்டளை. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இதை நம்ம படிக்கணும்னா, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சிதைகிறதுனால தான் கிறிஸ்தவமும் சிதைக்கப்படுகிறது. இல்லையா? ஒரு தனி மனித கேரக்டர் தப்பா போறதுனாலே கிறிஸ்தவம் சீரழிக்கப்படுகிறது. அதே போல நிறைய குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல், நிறைய குடும்பத்தினுடைய பிரிவுகள், நிறைய குடும்பத்தினுடைய சாட்சி இல்லாத வாழ்க்கைகள், இது நிறைய கிறிஸ்தவத்தை அடித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த கீழ்ப்படிதல் இல்லை. இல்லையா? கீழ்ப்படிதல் இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு முக்கியமா என்ன தேவை? ஆடை ரொம்ப அலங்காரமாக தன்னை படுத்துகிறது, தன்னை மேக்கப் போட்டு படுத்துகிறது, அது முக்கியம் அல்ல. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. இல்ல 3வது வசனத்தை வாசிங்க. எல்லாருமே கவனிங்க, எல்லா பெண்களுமே கவனிங்க. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலால் ஒழிய புறங்கான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அல்லேலூயா. சாந்தமும் அமைதலும் ரொம்ப முக்கியம். சாந்தமும் அமைதலும் தான் உங்களுக்கு ரொம்ப அலங்காரமா இருக்கும். நீ என்னதான் வகை வகையா ட்ரெஸ்ஸை போடலாம், நகை போடலாம், பொட்டு வைக்கலாம், தன்னுடைய முடி அலங்காரத்தினால எவ்வளோ மிகப்பெரிய கவர்ச்சியாக கூட மாறலாம். ஆனால் அது எல்லாம் சிறந்த அலங்காரமாக இருக்காது.
எது ரொம்ப அலங்காரம்னா ஒரு பொண்ணுக்கு வந்து சாந்த குணமும் அமைதலும் தான் அலங்காரம் அப்படின்னு பேதுரு தெளிவாக சொல்றாரு. இல்லையா? சில பேர் எல்லா ஆம்பளைங்களும் விழுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, பொண்ணு பார்த்தா வெள்ளையர்னு இருக்கணும் அப்படிமா, அவன் வாழ்க்கை கருப்பாக மாறிடும். இல்லையா? சில பேர் ரொம்ப நல்லா இப்படி அழகா இருக்கணும் அப்படி அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெளி தோற்றத்தை வைத்து தான் எனக்கு மனைவி அமையணும்னு சொல்லி யாரெல்லாம் வெளி தோற்றத்தை வச்சு ஓடுறாங்களோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க நரக வாழ்க்கையா மாறி மிகப்பெரிய பிரிவுகள். ஒரு ஆள் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு பொண்ணு, பள்ளி எத்திட்டு இருக்குதான். அல்லேலூயா. பள்ளி எத்திட்டு இருக்குது, அதனால நான் எனக்கு அந்த பொண்ணு வேணும். அப்ப பல்லு நல்லா இருக்கக்கூடிய பொண்ணு வேணுமா? ஆமா, பொண்ணு வேணும். அவர் திருமணம் பண்ணிட்டாரு. 2 வருஷத்துக்குள்ள 2 பேருமே கோர்ட்ல போய் நிற்கிறாங்க டைவர்ஸ். அல்லேலூயா. பள்ளி எத்தினதுனால அந்த பள்ளி எத்தின பொண்ணு வந்து நல்லா வாழ்ந்த ஆகா ஓஹோடு வாழுது, புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடக்குது, புருஷனை தாங்குது. அல்லேலூயா. குடும்பத்தை தாங்குகிறது. அல்லேலூயா. அதே போல அவரும் அவருடைய குடும்பத்தை தாங்குறாரு. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. காரணம் என்னன்னா, தோற்றத்தினால தயவு செய்து யாருமே சரி திருமணம் ஆகாத பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்களா? 2 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் யாரு? எல்லாரும் திருமணம் ஆனவங்க தான். நல்லா கவனிங்க, புறத்தோற்றத்தை கண்டு நீங்க விழுந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தெரியும். அந்த அகத்தியர் சொல்லுவாரு, அவரோட மெசேஜ் கேட்டீங்கன்னா தெரியும். ஒரு பாஸ்டர்கிட்ட இவரை போய் கேட்டிருக்காரு, பாஸ்டர் பல வருஷமா கல்யாணம் ஆகாம இருக்கிறீங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், சபையெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? அந்த பிரதர் சொல்லியிருக்காரு, சுண்டி விட்டா ரத்தம் வர மாதிரி பொண்ணு வேணும். அல்லேலூயா. அப்படி வெண்மையான ஒரு பொண்ணு வேணுமா? அல்லேலூயா. பாஸ்டர் கேட்கிறாரு. அப்ப அவருக்கே வந்து என்னது, வெளி அலங்காரம் தேவை. அப்ப அவருடைய வாழ்க்கை ரத்தமாவே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. இப்படி வெளிப்புற தோற்றத்தை வைத்து வாழ்க்கை நடத்துவது, சூஸ் பண்றது, அழகு என்றைக்குமே ஆபத்து இருக்கு. அப்ப வெள்ளையா இருக்கிற பொண்ணையே திருமணம் பண்ணிட்டு இருந்தா கருப்பா இருக்கிற பொண்ணு யாருக்கு? இல்லையா? கண்டிப்பாக குணநலன்கள் தோற்றத்தை வைத்து ஏற்படுவது இல்லை. அதனால எல்லாருமே தன்னுடைய அலங்காரம் என்பது, நம்ம அலங்கரிக்கிறோம், நீட்டா இருக்கணும், நல்ல ட்ரெஸ்ஸை போடணும், கண்டிப்பா அதெல்லாம் பண்ணுங்க, யாரும் வேணான்னு சொல்லல. ஆனால் உங்களுக்கு தேவையானது சாந்தமாக இருக்கிறது, சாந்தமான குணமும் அமைதலான ஒரு சூழ்நிலையும். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் உங்களுக்கு அலங்காரத்தை கூட்டி தரும். அல்லேலூயா. சபை எல்லா சபை விசுவாசிகளுக்கு அதான் நிருபத்தை எழுதியிருக்கிறார். இது அதே போல கணவன் எப்படி இருக்கணுமா? வாசிங்க. அந்தபடி 7வது வசனம், புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவளானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அல்லேலூயா. அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். எல்லா குடும்பத்திலையும் ஒரே சண்டை, ஒரே காரியத்திற்காக சண்டை. எல்லா பெண்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என்னை அவனுக்கு முன்னாடி காட்டி கொடுத்துட்டல, என்னை ஓ வீட்டுக்கு முன்னாடி காட்டி கொடுத்துட்டல, என்னை அவளுக்கு முன்னாடி காட்டி கொடுத்துட்டல. அல்லேலூயா. இதுதான் நடக்கும் எல்லா இடத்துலையும். பாருங்க, நீ என்னை காட்டி கொடுத்து பேசிட்ட, அப்ப என்ன பண்ணணும்? அவங்க என்ன பார்க்குறாங்க? எதிர்பார்க்குறாங்க, கனத்தை எதிர்பார்க்குறாங்க. அல்லேலூயா. மரியாதை எதிர்பார்க்குறாங்க. இது தவறு அல்ல. என்ன செய்யணும்? எல்லாரிடத்திலையும் மரியாதை கொடுக்கறது கூட தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி இடத்திலையும் என்ன பண்ணணுமா? கனத்தை கொடுக்கணும். இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பயபக்தியா இருப்ப, சர்ச்சுக்கு போவ, தினந்தோறும் வேதாகமத்தை வாசிப்ப, ஜெபிப்ப. அந்த ஜெபங்கள் வீணாய் போகக்கூடாது என்பதற்காக உன்னுடைய மனைவி இடத்துல அனுசரிச்சு போ அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, பலவீன பாண்டமா இருக்கிற அப்படின்னா உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட உங்கள் மனைவியிடத்துல அன்பு கூர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு நல்லா ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க, திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை ஆனிச்சுன்னா உங்கள் ஜெப வாழ்க்கையில் தடை ஏற்படும், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில் தடை ஏற்படும். பலவீன பாண்டம்னு தேவனே சொல்லிட்டார், பேதுருவே சொல்லிட்டார், பெண்கள் பலவீன பாண்டமாக தான் இருப்பாங்க. சில நேரத்தில் புரிஞ்சிக்க மாட்டாங்க, சில நேரத்தில் அனுசரிக்க மாட்டாங்க, சில நேரத்தில் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீ என்ன செய்யணும்? அதை அனுசரித்து ஏற்றுக்கொள்ளுதான் வேண்டும். இல்லையா? அதான் தெளிவா, பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் சரீரத்திலையும் சரி, எண்ணத்திலையும் சரி, கேரக்டர்லையும் சரி, உங்களை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க, ஆண்களை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. சரீர பலன் பெண்களுக்கு ரொம்ப மென்மையாக இருப்பாங்க. இவர் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதிகமான பலத்தோடு இவர் வந்து தான் ஆண் அப்படிங்கிறத காட்டுறது.
ரெண்டாவது காரியம் என்ன பண்ணுவாங்கன்னா, குணாதிசயங்களிலேயும் எண்ணத்திலையும் எனக்கு தான் அதிகமான அறிவு இருக்கிறது, எனக்கு தான் அதிகமாக மிகை இருக்கிறது, நான் தான் அதிகமாக ஓடுகிறேன் உழைக்கிறேன் என்ற ஒரு காரியத்தை அதிகமாக மிகைப்படுத்து. இதெல்லாம் ஆண்களுக்கு இருக்கப்படும். எல்லா இடத்துலையும் தன்னுடைய மனைவியை கனம் பண்ணணும். இல்லையா? சில நேரத்தை யோசிப்பாருங்க, ஃபேமிலியோட வெளியில் போயிருப்பாங்க. நல்ல கவனிங்க, இது எல்லாரும் குடும்பத்துக்கு நடக்கிறது. ஃபேமிலியோட வெளியில் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது வேணா ஆண்கள் என்ன நினைப்பாங்கன்னா, போய் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு படுக்கணும். ஆனால் பெண்களுடைய நினைப்புகள் என்னன்னா, அவனுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும், இந்த சாப்பாடு என் மண்ணெல்லாம் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், ஜாமான் விளக்கணும், எல்லா வேலையும் இருக்கும். இல்லையா? இதை தான் நீங்கள் ஆண்களாக இருக்கக்கூடியவங்க அந்த வேலை என்பது பேச்சுலராக இருக்கும் பொழுது அங்கே பாத்திரம் விளக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை தொடவே மாட்டாங்க. இல்லையா? பேச்சுலராக இருக்கும்போது எல்லா சமையலுமே தெரியும், வகை வகையாக சமைப்பாங்க. அங்கே போனாக்க சமைக்கிறதுல கொஞ்சம் கூட காய் கூட அரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நினைக்கிறது இது பெண்கள் தான் இந்த வேலை செய்யணும், ஆண்கள் இது செய்யக்கூடாது. இல்லையா? எல்லா வேலைகளையும் நாமளும் சேர்ந்து அவங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு நண்பன் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஓடி போய் உதவுவான். ஆனால் மனைவி மாங்கமான கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் கூட நிற்க மாட்டாங்க. இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது, பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது கணம். இல்லையா? இப்படி நீங்கள் கணத்தை செய்ய வேண்டும். மனைவிகளுக்கு நீங்களும் கணத்தை கொடுக்க வேண்டும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி குடும்பத்தில் சமாதானம் உள்ள ஒரு குடும்பமாக இருந்தால் கண்டிப்பாக அது சாட்சி உள்ள கிறிஸ்தவ பிள்ளைகளாக மாறும். நான் ஏன் இதை தெளிவுபடுத்துறேன்ற இதுதான். இல்லையா? தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய கேரக்டர் வேற, குடும்பத்தினுடைய கேரக்டர். இல்லையா? குடும்பம் சமாதானமாக போகணும்னா சில நேரத்தில் நாம் அனுசரிக்க வேண்டும். சில நேரத்தில் ஆடை அலங்காரத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு மெயினாக என்ன வச்சுக்கணும், சாந்தமுள்ள குணம், அமைதியான குணத்தை நாம் கையாள வேண்டும். இல்லையா? இறுதியாக நாம் வாசிப்போம், விரோதிகள் வெட்கப்படும்படி, நம்முடைய விரோதிகள் வெட்கப்படும்படி நம்ம என்ன செய்யணும்னா நல்ல விதமாக வாழ்ந்து கொண்டே இருக்கணும், நல்ல விதமாக வாழ்ந்து காட்டணும். சில பேர் தப்பு செஞ்சதுக்காக தண்டனை அனுபவிப்பாங்க, அது நார்மல். ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னா ஒரு தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும்னா அது நார்மல். ஆனால் தப்பு செய்யாமலே தண்டனை அனுபவிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் கிறிஸ்தவத்துக்குள்ளே தள்ளப்படுவாங்க. இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை தான் இருங்க. ஆண்டவர் தப்பு பண்ண மக்களிடத்தில் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார், தப்பு பண்ணுறவங்களுக்காக மன்னிப்பை கொடுத்தார், இரக்கம் பாராட்டுன்னு சொன்னார். அவர் நல்லது செஞ்சார். ஆனால் அவருக்கு கிடைச்சது என்ன? மரண தண்டனை. இல்லையா? அவர் தவறு செய்து அந்த மரண தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது குற்றப்படுத்துறதுனால அவருக்கு மரண தண்டனை சொல்லலாம். ஆனால் நல்லது செஞ்சு அவர் என்ன பண்ணுறாராம், நல்லது செஞ்சு மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார். நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் இதுதான். இந்த பாயிண்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லது செய்து தண்டனை ஏற்றுக்கொண்டார். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நம்ம நினைப்போம், நான் தப்பே பண்ணலை ஆனால் எனக்கு மட்டும் தண்டனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. நீங்கள் நினைக்கலாம், நீ தப்பு பண்ணாமல் தண்டனை வந்துகிட்டே இருக்குது பாருங்கள், தப்பு பண்ணாமல் உங்களுக்கு உபத்திரம் வரும் பாருங்கள், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர். இல்லையா? நீ தவறு செய்தாதான் நீ உனக்கு தண்டனை கிடைப்பதை காட்டிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, நீ தவறு செய்யாமல் நீ பரிசுத்தமாக வாழ்ந்தாலே உனக்கு உபத்திரவம் வரும். பேதுரு சொல்கிறார், நீ நல்ல பிள்ளையா பரிசுத்தமாக வாழ்றியா உனக்கு உபத்திரம் வரும். கடன் பிரச்சனையோடு இருக்கிறியா, நீ நல்ல விதமாக வாழ்ந்துட்டு இருக்கிறன்னு அர்த்தம். இல்லையா? நீ பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறியா, உனக்கு பல விதத்தில் சங்கடங்கள் வரும். நண்பர்கள் மத்தியிலையும் சரி, உறவினர்கள் மத்தியிலும் சரி, பல வகையில் உங்களுக்கு உபத்திரம் வரும். ஆனால் அதையெல்லாம் சகித்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அமைதியோடு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றது தான் முக்கியம். இல்லையா? ஒரு இடத்துலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் தப்பே செய்யலை, நீ எப்போ என்னை அடிக்கலான்னு சொல்லி யாரையும் சட்டை பிடிச்சி போய்க்கல. இல்லையா? கெத்செமனே தோட்டத்தில் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, நீ என்னை முன்னாடி அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே, நான் தான் தெருவெல்லாம் நடந்துட்டு இருந்தேனையா, ஒரு கல்லனை போல என்னை பிடிக்கிறதுக்காக இப்படி அடித்தடி தடியெல்லாம் கொண்டுட்டு வந்துருக்கீங்க, தேவையில்லாத ஒரு காரியம் நான் என்ன அப்படிப்பட்ட கல்லனா, நான் வெளியில் இருந்துட்டு இருந்தேன், என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாரு. நான் தப்பே பண்ணேன், நீ எதுக்கு எனக்கு அரசு கொடுக்க முதல்ல அரசு வாரண்டை காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கல. நான் தப்பு பண்ணல, எதுக்காக நீ கைது பண்ணுறேன்னு கேட்கல. இல்லையா? அவர் நல்லது செஞ்சிருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியும். அவர் தெரிஞ்சிருந்தும் இந்த உபத்திரம் வருதுன்னா அதை ஏற்றுக்கொண்டார். அதுதான் கிறிஸ்தவம். எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையில் நான் தப்பு பண்ணலை, நான் ஏன் நிற்கணும் அப்படின்னு சொல்லி போராடாது. தேவன் உங்களுக்காக போராடுவார், தேவன் உங்களுக்காக நடத்துவார். இல்லையா? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவம் என்று படிப்பதை காட்டிலும் கிறிஸ்தவத்தின் பிரகாரம் நடப்பது தாழச் சிறந்தது. மற்ற புறஜாதி பிள்ளைகளையும்
சர்ச்சுக்கு கொண்டு வர அழைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி முடிந்தவர்கள் நேர் முழங்கால் படிவிட்டு செபிப்போம்.